Okay students, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து நம்ம பூலியன் அல்ஜிப்ராலாம் பார்த்துருக்கோம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பைனரி நம்பர்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது arithmetic and logical operations அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த arithmetic and logical operations between binary numbers can be performed using by following the Boolean algebra. ஓகேவா? ஸோ Boolean algebraன்றது வந்து there are 9 theorems are there. Okay, so அந்த 9 theoremsன்றது வந்து theorems பேஸ் பண்ணி எவ்வளோ பெரிய லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாலும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற அவுட்புட்டை நம்ம வந்து கேதர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பூலியன் ஆல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் அப்பான் 3 லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் 10 postulates, பேசிக் postulates. ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் போஸ்ட்லேட் 10 postulateஸில் நீங்கள் பார்க்குறப்போ அது வந்து 3 குரூப்ஸாக டிவைட் ஆகுது. அந்த 3 குரூப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் லாஜிக், ஆர் லாஜிக் அண்ட் நாட் லாஜிக். அதாவது அண்ட் லாஜிக்கில் 4 postulate, ஆர் லாஜிக்கில் வந்து 4 postulate, நாட் லாஜிக்கில் வந்து 2 postulates. ஓகே ஓகே ஸோ இந்த postulates பேஸ் பண்ணி நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து 9 theorems அக்கார்டிங் டு பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ அந்த 9 theorems பேஸ் பண்ணி ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னல் தியரம் வந்து டிமார்கன்ஸ் தியரம், எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பிட்வீன் பைனரி நம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பிட்வீன் பைனரி நம்பர்ஸ் கேன் பி பர்ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பேப்பர் மேலே தான் பண்ணிட்டு வந்தோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த பேப்பர் மேலே பண்ணிட்டு வந்தது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஜிட்டல் சர்க்கியூட்டில் இருந்து, அதாவது கேட்ஸ் ஐசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஸோ இந்த சின்ன கேட்ஸ் ஐசிஸில் இருந்து, பேசிக் கேட்ஸ் ஐசிஸில் இருந்து ஒரு பெரிய ஒரு லார்ஜ் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்டான ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வரைக்கும் எல்லாமே வந்து டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் தான். ஓகே, ஸோ டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் வந்து இந்த லாஜிக்கல் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மேலே டிபெண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பேப்பர் மேலே மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஒரு சிஸ்டமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் we have to design the logic circuits. That logic circuits can be used to perform these basic logic operations as well as Boolean algebra, other theorems of Boolean algebra. சரியா? Boolean algebraவில் இருக்கிற other theoremஸையும் இந்த basic logical operationsையும் perform பண்ணுற circuits நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த பேசிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற அந்த சர்க்கியூட்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தட் மீன்ஸ் அக்கார்டிங் டு பூலியன் ஆல்ஜிப்ரா the other theorems are proved by following these 10 postulates. So these are the basic operations. சரியா? ஸோ இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3 எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் நம்ம டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த 3 பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கேன் அச்சீவ் பண்ணலாம். அதர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ இந்த பூலியன் ஆல்ஜிப்ராவில் இருக்கிற இந்த பேசிக் போஸ்ட்லேட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம சர்க்கியூட்ஸை டிசைன் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ பூலியன் ஆல்ஜிப்ராவில் இந்த 10 postulates வந்து 3 குரூப்ஸில் வருது அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன குரூப்ஸ்? அண்ட் லாஜிக், ஆர் லாஜிக் அண்ட் நாட் லாஜிக். ஓகே, ஸோ அண்ட் லாஜிக் பார்த்தீங்கன்னா 0.0 is equal to 0, 0.1 is equal to 0, 1.0 is equal to 0, 1.1 is equal to 1. அதே மாதிரி ஆர் லாஜிக் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் இங்கே இருக்கிற மாதிரி அந்த லாஜிக்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ இந்த அன்லாஜிக் ஆப்ரேஷன்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட்டும், ஆர் லாஜிக் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட்டும், நாட் லாஜிக் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட்டும் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்?
ஸோ இந்த சர்க்கியூட்ஸ் தான் நம்ம வந்து கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் லாஜிக் கேட்ஸ், அதாவது பேசிக் ஆப்ரேஷன் கேன் பி பர்ஃபார்ம்டு பை தீஸ் பேசிக் லாஜிக் கேட்ஸ். ஓகே, ஸோ இப்போ அண்ட் கேட் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் லாஜிக் கேட். இந்த கேட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணும். தட் மீன்ஸ் இந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுத்தா நம்மளுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வரும். ஸோ LHS is given as input, then RHS will be the output. Understand? சரியா? So next அதே மாதிரி R logic gate. R logic gate என்றது வந்து R ஆப்ரேஷன், R logical operations வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி NOT gate அப்படின்றது வந்து இந்த NOT logical operation, that is இந்த two operations வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த NOT logic gate அப்படின்றது வந்து யூஸ் ஆகும். ஓகே, சரி. இப்போ ஓகே, ஸோ லாஜிக் கேட்ஸ் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் which is to be used to perform the logical operations, basic logical operations, so that they are called basic logic gates. And the basic logic gates என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ் 3 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பேசிக் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் லாஜிக் கேட் அப்படின்னு பார்க்குறப்போ அண்ட் லாஜிக் கேட். ஓகே, ஸோ இப்போது இந்த லாஜிக் கேட்ஸ்லாம் வந்து பைனரி நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண போகிறதுனால இந்த லாஜிக் கேட்ஸில் வந்து பேசிக் எலிமெண்ட் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ். ஓகேவா? ஸோ பைனரி நம்பர்ஸ் கேன் பி represented in electrical by switches. ஓகேவா? எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர்ஸ்னால் என்ன பாருங்கள், 0 and 1. So 0 can be represented electrically by blocking the current, and 1 can be represented by electrically by allowing the current. That is current flow ஆச்சுன்னா அது லாஜிக் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். current ஸ்டாப் ஆச்சு, பிளாக் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது லாஜிக் 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம ஸ்விட்சஸ் மூலிமா பர்ஃபார்ம் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஸ்விட்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் நம்ம ஆன் பண்ணால் கரண்ட் ஃப்ளோ ஆகும். தேர்ஃபோர் இட் இஸ் டு பி கன்சிடர்ட் ஆஸ் லாஜிக் 1. அண்ட் இஃப் ஸ்விட்ச் இஸ் ஓப்பன், அதாவது நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும். தட் இஸ் டு பி கன்சிடர்ட் ஆஸ் லாஜிக் 0. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ the switches are used in the electrical circuits which can be performed as logic gates. Understand? So இப்போ இந்த AND gate அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் 2 switches யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இந்த AND gate வந்து 2 input AND gate அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Understand? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா switch 1 and switch 2, these are the switches, the 2 switches which are used to allow or block the current flow to the output. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 ஸ்விட்சஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர கரண்ட்டை, இந்த 5 வோல்ட்லேருந்து வர கரண்ட்டை அவுட்புட்டுக்கு அனுப்புறதுக்கும் இல்லை அவுட்புட்டுக்கு போகாமல் பிளாக் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்விட்சஸ் யூஸ் ஆகும். சரி, இப்போ இந்த ஸ்விட்சஸ் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் லாஜிக் 1 கொடுத்தீங்கன்னா, அதாவது இன்னும் எக்ஸ்டர்னல் கரண்ட், அதாவது இந்த கரண்ட் கிடையாது, திஸ் இஸ் கால்ட் மெயின் கரண்ட். ஸோ இப்போ நம்ம ஸ்விட்சஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறது வந்து ஸ்விட்சிங் கரண்ட் அப்படின்ட்டு அது தனியாக நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த 2 inputs A and B are the 2 inputs. Here A and B can be considered as logical variables, that is Boolean variables. ஓகே, ஸோ A and B அப்படின்றது வந்து இந்த பூலியன் வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 or 1 ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம சி ப்ரோக்ராமில் இல்லை ஜாவாவில், அதாவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸில் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ இப்போ இந்த ஏல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணலாம், either 0 or 1. அதே மாதிரி பியில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் either 0 or 1. So these are called the literals, binary literals. Understand? So if it is
A is applied 1, then switch 1 will be closed. இப்போ இந்த ஏக்கு வந்து நீங்கள் 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்விட்ச் 1ன்றது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ தட் அந்த க்ளோஸ்டு பாத் வந்து கரண்ட் ஃப்ளோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரண்ட் ஃப்ளோவை அலோவ் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஸ்விட்ச் இப்போ ஏக்கு வந்து நீங்கள் 0 அப்ளை பண்ணீங்கன்னா switch 1 will be open. So therefore the current flow is blocked by this switch. Current flow வந்து இந்த switch வந்து block பண்ணி allow பண்ணாது. So that outputக்கு வந்து அந்த current போகாது, அதான் next stageக்கு வந்து அந்த current போகாது. அதே மாதிரி தான் இந்த switch 2 கூட வேலை செய்யும். The switch 2 is controlled by B input. If B is applied 0, then switch 2 will be in open condition, therefore there is no current flow, it blocks the current flow. If B is applied logic 1, then the switch will be closed, therefore the main current will flow through the switch to reach the output. Okay va? So appo and the output ku and current endradhu vandu pogum. That means the rendu switches la எந்த ஒரு switch on la open la irundhalum current flow irukadu. இத பாத்தீங்கன்னா அந்த லாஜிக் உங்களுக்கு புரியும். Understand? So if the main current is applied, இப்போ மெயின் கரண்ட் அப்ளை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்விட்ச் 1 க்ளோஸில் இருக்கணும், ஸ்விட்ச் 2 க்ளோஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மெயின் கரண்ட்ன்றது வந்து அவுட்புட்டுக்கு ரீச் ஆகும். அந்த கரண்ட்ன்றது வந்து லிமிட்டிங் கரண்ட் லிமிட் பண்ணி அதுக்கு வந்து எல்இடிக்கு அப்ளை பண்ணுறோம். ஏன்னா எல்இடின்றது வந்து மோர் கரண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணாது. ஸோ மோர் கரண்ட் அப்ளை பண்ண எல்இடின்றது வந்து மேபி டேமேஜ். ஸோ தட் we use a current limiting resistor here. ஓகேவா? சரி, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃப்ளோ ஆகிட்டு வர அந்த கரண்ட்ன்றது வந்து எல்இடி ரீச் பண்ணி எல்இடியை எரிய வைக்கும். அப்போ தான் அவுட்புட்ன்றது வந்து லாஜிக் 1. தட் இஸ் எல்இடி அப்படின்றது வந்து எரிஞ்சது அப்படின்னு சொன்னால் லாஜிக் 1, எல்இடி எரியல அப்படின்னு சொன்னால் லாஜிக் 0 அட் த அவுட்புட் ஸ்டேஜ். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அந்த ஏபி அப்படின்ற இந்த ரெண்டு இன்புட்ஸ்க்கு வந்து நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரி, எத்தனை காம்பினேஷனில் அப்ளை பண்ணலாம்? இப்போது ரெண்டுமே 0 அப்ளை பண்ணலாம், இல்லை இது வந்து 0 அப்ளை பண்ணிட்டு இது 1 அப்ளை பண்ணலாம், இல்லை இது ஒன்று அப்ளை பண்ணிட்டு இது 0 அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸில் நம்ம அப்ளை பண்ணலாம் இன்புட்ஸ். ஓகே, சரி, இப்போ இந்த மாதிரி 2 இன்புட்ஸ் இருக்கும்போது நம்ம எத்தனை காம்பினேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டல் காம்பினேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்புட்ஸ். ஸோ தேர்ஃபோர் 2 பவர் 2 இஸ் 4. தேர்ஃபோர் we can apply 4 combination of inputs. They are like this. ஓகேவா? ஸோ இந்த ட்ரூத் டேபிளில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள்னா இதோட ப்ரூஃப். ஓகே, ஸோ இந்த ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ணி இந்த லாஜிக் கேட்ன்றது வந்து வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி இந்த ரெண்டும் வந்து பைனரி இன்புட்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே வந்து 4 காம்பினேஷன் ஆஃப் பைனரி இன்புட்ஸ் அப்ளை பண்ணுறோம். வாட் ஆர் த 4 காம்பினேஷன்ஸ் ஆர் 0 0 0 1 1 0 1 1 like this. ஸோ இப்போ இங்கே பூலியன் போஸ்ட்லேட்ஸில் பார்க்குற மாதிரி 0.0 0.1 பூலியன் போஸ்ட்லேட்ஸை அன்லாஜிக்கில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, 0.0 0.1 1.0 1.1. ஓகே, ஸோ இப்படி அப்ளை பண்ணால் பூலியன் லாஜிக்கில் இருக்கிற அந்த அவுட்புட் மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அது எப்படி கிடைக்குது அப்படின்றது வந்து நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, in case if we apply the first combination of input 0 0, okay, so 0 0 apply பண்றோம் அப்படினு சொன்னா எப்படி 0 apply பண்றது? If this input is connected to ground, there is 0 voltage, then it is considered as logic 0. So that இந்த இன்புட் வந்து நம்ம 0 கிரவுண்டுக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது லாஜிக் 0க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி இதுக்கும் 0 அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுக்கும் கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் லாஜிக் 0 ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ
the first combination of input is applied now. Okay, then what will be the appearance of these switches அப்படின்னா, so இதன் the switch 1 switch 2 என்ன condition இருக்கும்? They are in open condition, that is they are blocking the flow of current. சரியா? so இப்போ பாத்தீங்கன்னா switch 1 is in open condition and switch 2 is in open condition. Both are in open condition. Therefore the input current, that is main current என்றது வந்து இங்க இந்த switch 1 லே block ஆயிடுறதுனால இந்த பக்கம் போகாது. so therefore LED will not glow. so LED glow ஆகல அப்படின்னு சொன்னா அது நம்ம logic 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். பாத்தீங்கன்னா நம்ம 0 இன்புட்ல அப்ளை பண்ணா, that is switchesக்கு அப்ளை பண்ணா அவுட்புட்ல நமக்கு logic 0 அப்படின்றது கிடைக்குது. so 0.0 is equal to 0. Understand? Next second combination. What is the second combination means? 0 and 1. 0 can be applied by connecting the particular input to ground. Then how we would apply logic 1 for that second input? Okay, so next பாத்தீங்கன்னா இந்த second inputக்கு நம்ம logic 1 எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகே, அந்த பேட்டரியோட வோல்டேஜ் whatever it may be, 3 volt or 5 volt or 6 volt, whatever the voltages according to the loading effect of the circuit. Okay va? so the loading effect of the loading effect and the circuit oda loading effect மேல இது டிபெண்ட் ஆகும். நம்ம வந்து 3 volt கொடுக்கலாம், இல்ல 5 volt கொடுக்கலாம், இல்ல 6 voltage கொடுக்கலாம், whatever it is. okay, so இங்க வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, logic 1 அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி சார் 5 volt அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இங்க logic 1 அப்படின்னு சொன்னா நீங்க வோல்டேஜோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. Understand? so logic 1 means the flow of current, that's it. That is not indicating any current, any voltage or etc. so அது வோல்டேஜையோ கரண்ட்டையோ ரெப்ரசன்ட் பண்ணாது. கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா லாஜிக் 1, கரண்ட் ஃப்ளோ ஆகல அப்படின்னு சொன்னா லாஜிக் 0. ஓகே, ஸோ வாட் ஆவர் த கரண்ட், அது எத்தனை மில்லி ஆம்பியராவது இருக்கலாம், அதே மாதிரி எத்தனை வோல்டேஜ் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அக்கார்டிங் டு த லோடிங் எஃபெக்ட் ஆஃப் த சர்க்யூட். ஓகேவா? ஸோ இங்க லாஜிக் 1 அப்படின்னு சொன்னா கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா லாஜிக் 1 அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Okay, so if it is applied logic 1 and it is applied logic 0, then what will happen according to switches? அப்படின்னு பாத்தீங்கன்னா, switch 1 is opened because we applied logic 0 at the input A. switch 2 will be closed according to the logic 1 at the input B. சரியா? so switch 1 openல இருக்கு, switch 2 closedல இருக்கு. இந்த கண்டிஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுமா அவுட்புட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகாது. ஏன் அப்படின்னு சொன்னா ரெண்டு சுவிட்சஸும் அப்படின்னு ஆன்ல இருந்தாதான், தட் இஸ் க்ளோஸ்ல இருந்தாதான் நம்மளுக்கு வந்து கரண்ட் will goes to output. okay, so that 0 1 இந்த காம்பினேஷன் நம்ம அப்ளை பண்ணாலும் அவுட்புட் வந்து லாஜிக் 0 தான். that is 0.1 will be 0 at the output. okay, next we are applying the third combination of input. what is the third combination? 1 0. 0 means we are applying ground for that input. 1 means we are applying 5 volt for that input. Logic 1 means we are applying the 5 volt to that input so that a current will flow to the A input. Therefore switch 1 will be closed. Since we are applying logic 0 at the B input, therefore the switch 2 is in open condition. Okay va? so switch 1 close ஆயிருக்கு, switch 2 open ஆயிருக்கு. பாருங்க, switch 1 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு,
switch 2 வந்து ஓப்பன்ல. சரியா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I from the main supply will flows through the switch 1 and blocked by the switch 2. Okay, so switch 2ல block ஆயிருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த current output reach ஆகும். So that இந்த கண்டிஷனுக்கும் output logic 0 தான். Okay, that is நம்ம 1-0 apply பண்ணாலும் output வந்து logic 0 தான். Understand? So to apply last combination of output, that is 1-1, we have to connect the batteries, 5-volt batteries for all both the inputs. Okay, so in the 5-volt battery ரெண்டு இன்புட்டுக்கும் நம்ம கனெக்ட் பண்றதுனால ரெண்டு switchesம் க்ளோஸ் ஆயிடும். That is switch 1 and switch 2 both will be closed, so that we get a fully cleared path for main current. சரியா? அந்த மெயின் கரண்ட்ன்றது வந்து ஒரு ஃபுல் பாத்ன்றது வந்து நமக்கு கிடைக்குது. So that this input current will reach the output. So இந்த current input currentன்றது வந்து அவுட்புட்டுக்கு வரும்போது சரியா இங்க எல்இடின்றது வந்து எரியும். அதை நம்ம 1 அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிறோம். லாஜிக் 1 அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். Understand? So that if we apply 1-1 at the input level, we get the output as logic 1. So if we consider these two tables, in the truth table இருந்து நம்ம truth table ஃபாலோ பண்ணி நம்ம அவுட்புட் லாஜிக் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணிக்கணும். நம்ம இப்போ இந்த AND கேட் லாஜிக் இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சர்க்கியூட் வேலை செய்யறதுனால இந்த சர்க்கியூட்டை நம்ம ஒரு AND கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த AND கேட் சர்க்கியூட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து AND கேட். இதை வேற மாதிரி கூட டிசைன் பண்ணலாம். பட் ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு சுவிட்ச்ன்றது வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இன்புட் தான் கனெக்ட் பண்ணுமா, தட் இஸ் 2 ஸ்விட்சஸ் தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்கள் இஷ்டம், எத்தனை ஸ்விட்சஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் 3 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்புட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், சி இன்புட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி n ஸ்விட்சஸ் சீரீஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் we can achieve n input and a single output. Okay, so therefore the AND gate will be considered as n input AND gate. அந்த கேஸ்ல பாத்தீங்க. சரியா? இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து 2 input AND gate. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலியன் ஆல்ஜிப்ரால வர அந்த போஸ்ட்லேட்ஸ் வந்து 2 input போஸ்ட்லேட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அந்த போஸ்ட்லேட்ஸ் நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம 2 input AND gate நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A and B ஆர் த 2 inputs. இந்த 2 inputsக்கு நடுவில் இந்த AND லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். தட் இஸ் what is AND லாஜிக்கல் ஆப்ரேஷன்? A dot B, that is 0.0, 0.1, 1.0 and 1.1 finally. சரியா? ஸோ this is the AND gate circuit. இப்போ இந்த AND gate சர்க்கியூட்டை நம்ம வந்து இதை இந்த பேசிக் லாஜிக் கேட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பெரிய லாஜிக் சர்க்கியூட்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய டிஜிட்டல் ஐசிஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது மார்க்கெட்டில். அந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா சம் சர்க்கியூட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஆடர் சர்க்கியூட், அதுக்கப்புறம் கவுண்டர் சர்க்கியூட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பரேட்டர் சர்க்கியூட். தேர் ஆர் சோ மெனி டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன் லாஜிக் ஆப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் பர்ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த பூலியன் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு பேசிக் லாஜிக் கேட்ஸ், AND கேட், OR கேட், NOT கேட். ஸோ தட் இப்போ இந்த காம்பினேஷன் ஆஃப் AND கேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய சர்க்கியூட்டை டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே நிறைய AND கேட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய NOT கேட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய OR கேட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேப்பர் மேலே டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சர்க்கியூட்டை நம்ம டைரெக்டாக இண்டிகேட் பண்ணுறப்போ
இது பெரிய ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த பெரிய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறதுனால ஒரு AND கேட்டுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சர்க்கியூட்டை மொத்தம் ஒரு ப்ளூ பிரிண்டாக போடும்போது இந்த சர்க்கியூட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இட் கேன் ஆக்குபை மோர் ஸ்பேஸ் ஆன் தட் பேப்பர். ஓகே, ஸோ அந்த பேப்பரில் இருக்க ஆக்குபேஷன் வந்து ஆக்குபன்சி வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பதிலாக ஒரு லாஜிக் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தட் இஸ் சர்க்கியூட் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்க்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி எப்படி ஒரு டையோடுக்கு சிம்பிள் யூஸ் பண்ணுறோமோ ஒரு ரெசிஸ்டருக்கு எப்படி சிம்பிள் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம இந்த சர்க்கியூட்க்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த சிம்பிள் தான் சர்க்கியூட் சிம்பிள் ஆஃப் AND கேட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 இன்புட் இருக்குது. we can connect more input but 2 input gates are the familiar, so that's why we are seeing here the 2 input AND gate. Okay, A and B அப்படின்ற இந்த 2 inputs apply பண்ணுறோம், that is inputல apply பண்ணுறோம். we get a single output, that is Y அப்படின்ற output நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரியா? இந்த AND gate ஷேப் பார்த்தீங்கன்னா D, அதாவது இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர் D அந்த ஷேப்பில் இருக்குது. சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அது மாதிரி ட்ரா பண்ணணும். நீங்கள் வேறு எந்த ஷேப்லையும் போடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட் இங்கே Y அப்படின்னு சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாமூலாக லாஜிக் கேட்ஸில் வந்து அவுட்புட்டை மென்ஷன் பண்ணும்போது Y அப்படின்றத அந்த லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒய்னா ஈல்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதாவது ஒரு ஈல்டுன்னா தெரியும் இல்லையா, தட் இஸ் அவுட்புட். ஓகே, ஸோ டு மென்ஷன் த லாஜிக் அவுட்புட் we use the English capital letter Y. சரியா? ஸோ இப்போ இது AND கேட் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சு எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A.B. ஸோ A.B இஸ் த AND லாஜிக் ஆப்ரேஷன். ஸோ அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இங்கே அந்த ப்ரூஃப் தான் வந்து இங்கே ஃபார்முலாவாக நம்மளுக்கு கிடைக்குது. தட் இஸ் A.B அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து AND லாஜிக் கேட். AND லாஜிக் கேட் பர்ஃபார்ம் AND லாஜிக் ஆப்ரேஷன் அக்கார்டிங் டு the postulates of Boolean algebra. Next, இப்போ Boolean algebra ல அந்த 4 postulates பார்த்துட்டோம். ஓகே, AND logic first 4 postulate according to AND logic operation. Next அடுத்த 4 postulates மொத்தம் 10 postulatesல அடுத்த 4 postulates வந்து OR logic postulates. Okay, what are the OR logic postulates? Means OR logic postulates means 0 plus 0 is equal to 0, 0 plus 1 is equal to 1, 1 plus 0 is equal to 1, 1 plus 1 is equal to 1. ஸோ அந்த ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் அது சம்மேஷன் கிடையாது, ஆர் லாஜிக் ஆப்ரேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம சம்மேஷனாகவும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ அன்லாஜிக் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸில் நம்மளுக்கு மேட்ச் ஆகும். தட் இஸ் 0.0 is equal to 0, 0.1, 0 multiplied by 1 is 0, 1 multiplied by 0, once again 0, but 1 multiplied with another 1, we get output 1. So, AND gate பார்த்தீங்கன்னா multiplication logic சரியா போயிடும். But R logical operation வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம். ஸோ இது கூட சம்மேஷன் லாஜிக்கு சப்போர்ட் பண்ணும். தட் இஸ் அடிஷன் லாஜிக் வந்து சப்போர்ட் பண்ணும். 0 + 0 2 0 ஆட் பண்ணால் 0, 0 + 1 அப்படின்னு சொன்னால் அதுவும் 1 தான். 1 + 0னால 1 தான். பட் 1 + 1 ஆட் பண்ணும்போது மட்டும் அந்த சம்மேஷன் லாஜிக் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 1 அப்படின்னு ஆட் பண்ணும்போது நம்ம அடிஷன் ரூல்ஸ் பார்க்குறப்போ நமக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சம்மேஷன் வந்து 0, இங்கே வந்து கேரி வரும். ஸோ கேரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அது வந்து லேட்டர் எப்படி கேரி கன்சிடர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ 1 + 1 ஆட் பண்ணால் சம் வந்து 0 வரணும். பட் in case of R logic we get 1 + 1 as 1. It is wrong for according to summation logic. Addition logic வந்து இது வந்து wrong. அதனால் நம்ம இங்கே ப்ளஸ் போட்டாலும் இதை ஆறுன்னு தான் படிக்கணும், நம்ம சம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அண்ட் ஆப்ரேஷன் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் we cannot consider the OR logic as addition logic.
ஓகேவா? ஸோ இந்த மூணு இன்புட் மூணு கண்டிஷனை வந்து அடிஷனுக்கு சரி போகும். பட் அந்த லாஸ்ட் கண்டிஷன் வந்து அடிஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது. ஓகே, ஸோ தேர்ஃபோர் இப்போ ப்ளஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டு பி கன்சிடர்ட் ஆஸ் ஆர் லாஜிக். தட்ஸ் இட். ஓகே, சரி. இப்போ இந்த ஆர் லாஜிக் வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆர் லாஜிக்கை வந்து நம்ம எப்படி சர்க்கியூட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறது? தட் இஸ் த டிசைன் ஆஃப் ஆர் லாஜிக் கேட்ஸ் யூசிங் ஸ்விட்சஸ். அதாவது 2 இன்புட் ஆர் லாஜிக் கேட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆர் லாஜிக் கேட் இஸ் டிசைன்ட் by using 2 switches. 2 inputs OR gate அப்படின்றதுனால இந்த 2 switches யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நம்ம parallelize பண்ணுறோம் switches வந்து. In case of AND gate, we use the switches in series connection. ஓகேவா? ஸோ தட் அங்கே வந்து எந்த ஒரு கேட் நீங்கள் உங்களுக்கு வந்து ஆஃபில் இருந்தாலும், தட் இஸ் ஓப்பனில் இருந்தாலும் கரண்ட் வந்து அவுட்புட்டுக்கு வராது. நீங்கள் AND கேட்டோட ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா என்ன, எந்த ஒரு இன்புட் வந்து ஜீரோவில் இருந்தாலும் அவுட்புட் ஜீரோ ஆகிடும். இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் 1 தென் ஒன்லி த அவுட்புட் இஸ் 1 இன் கேஸ் ஆஃப் AND கேட். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அங்கே ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேட் ஓப்பன் ஆகிறதுனாலும் கரண்ட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும். தட் மீன்ஸ் எந்த ஒரு கேட் வந்து ஜீரோவில் இருந்தாலும் கரண்ட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும், அவுட்புட் வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆர் கேட் இங்கே வந்து நம்ம பேரலல் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். switches are in parallel connection, are designed connected in parallel connection. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன லாஜிக் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்விட்ச் க்ளோஸாக இருந்தாலும், தட் இஸ் ஆனில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்விட்ச் க்ளோஸில் இருந்தாலும், தட் இஸ் ஆனில் இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணுற அந்த கரண்ட்ன்றது வந்து இந்த வழியாக போயிட்டு அவுட்புட் ரீச் ஆகிடும். That is through the switch 2. Because switch 2 is applied logic 1, therefore switch 2 is in closed condition. Then the input current reaches the output via switch 2. Okay. So in the switch 2 மூலமா அது வந்து output போயிடுது. Even though switch 1 is in open condition. சரிங்களா? ஸோ எந்த ஒரு ஸ்விட்சும் நம்மளுக்கு வந்து க்ளோஸாக இருந்தாலும் அவுட்புட் கரண்ட் வந்து இன்புட் கரண்ட் வந்து அவுட்புட்டை ரீச் ஆகிடும். therefore we get logic 1 at the output. Understand? So if all the inputs are applied logic 0 according to this table, ஸோ இந்த டேபிளை பேஸ் பண்ணி நம்ம வந்து 2 0 அப்ளை பண்ணால் 2 ஸ்விட்சஸ் வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்கும். therefore there is no current path, free path for the input current. So output is become logic 1. Understand? So logic 0. Logic 0 வந்து அவுட்புட்டில் கிடைக்கும் எப்போ நம்ம 0 0 அப்ளை பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து 0 1 அப்ளை பண்ணுறப்போ, தட் இஸ் 0 plus 1 is equal to 1, isn't it? According to Boolean algebra. ஸோ இப்போ 0 plus 1 எப்படி வந்து 1 வருது அப்படின்றத இங்கே பார்க்குறோம். சரியா? இப்போ 0 மீன்ஸ் ஏக்கு வந்து நம்ம 0 அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் ஏ வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணுறோம். இது வந்து ஏ கிரவுண்ட் பண்ணுறோம், இங்கே வந்து 5 volt அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் 0 1 அந்த கண்டிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ 0 1 அப்படின்னு கண்டிஷன் கிடைச்சதுன்னா இந்த ஸ்விட்ச் தட் இஸ் 1 அப்ளை பண்ண ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆகிடும், தட் இஸ் ஆன் ஆகிடும். So therefore we get the free path for the input current through the switch 2. Therefore the input current reaches the output and glows the LED. It is to be considered as logic 1 at the output. Okay, it is for the combination of second input combination. Understand? Next பார்த்தீங்கன்னா 1 0 அப்ளை பண்ணுறப்போ, லாஜிக் 1 0 அப்ளை பண்ணுறப்போ, தட் மீன்ஸ் A is applied logic 1 and B is applied logic 0. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த ஸ்விட்ச் வந்து ஓப்பன் ஆகிடும் பிகாஸ் logic 0 is applied to the B input and this switch will be closed because of logic 1 is applied to the
input A. Understand? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு எந்த பாத் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத் ஓப்பனில் இருக்கிறதுனால இந்த வழியாக போகாது. பாத் 1ல் தட் இஸ் ஸ்விட்ச் 1ல் வந்து அது ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகிட்டு அவுட்புட் ரீச் ஆகும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் LED glows and it is to be considered as logic 1. Understand? Next, last condition 1 நம்ம அப்ளை பண்ணும்போது அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்க்குறப்போ ஓகே 1 அப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்க்குறப்போ பாருங்க ரெண்டு ஸ்விட்சஸும் வந்து க்ளோஸில் இருக்கும். A is 1 and B is 1. ரெண்டுத்துக்கும் 1 apply பண்ணா both the switches will be closed. So therefore the current path, that is switch 1 and switch 2, both the switches allows the current flow. Therefore the input current reaches output safely and glows the LED. Okay, so LED வந்து எரியறதுனால இதுவும் லாஜிக் 1 தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். So therefore this truth table will be achieved. Okay va? So இப்போ இந்த truth table வந்து justify ஆயிடுச்சு. Understand? எப்படி 0 plus 0 is equal to 0, 0 plus 1 is equal to 1, 1 plus 0 is equal to 1 and 1 plus 1 is equal to 1. So this is the truth table, truth table proving the OR logic. ஓகே சார். ஸோ இப்போ இது வந்து ஆர் கேட். அதே மாதிரி தான் இப்போ அண்டு கேட் எப்படி நம்ம வந்து இந்த கேட் ஃபுல் கேட்டை வந்து நம்ம பேப்பரில் நம்ம ட்ரா பண்ண முடியாதோ ஒவ்வொரு கேஸ்லையும், தட் இஸ் ப்ளூ பிரிண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதோ, அதனால் இதுக்கும் ஒரு சர்க்யூட் சிம்பிள் இருக்குது. ஸோ வாட் இஸ் த சர்க்யூட் சிம்பிள் மீன்ஸ் பாருங்கள் இதுவும் டி ஷேப் தான், பட் இன்புட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. இட் இஸ் இன் செமி சர்க்கிள் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் பேரபோலா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ஆர் கேட் சிம்பிளாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் ஏ அண்ட் பி இது ரெண்டும் வந்து டச் பண்ணணும். ஓகே, இங்கே டச் பண்ணணும். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஸோ ஏ பிளஸ் பி மீன்ஸ் இந்த ஆர் கேட் வந்து ஆர் லாஜிக்கை சப்போர்ட் பண்ணுறதுனால, தட் இஸ் பூலியன் அல்ஜிப்ராவில் இருக்கிற ஆர் லாஜிக் சப்போர்ட் பண்ணுறதுனால இது வந்து ஏ பிளஸ் பியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் the third logic gate according to Boolean algebra logical operations. Okay, it is NOT gate. The NOT gate பார்க்குறப்போ இது வந்து ஒரே ஒரு இன்புட் தான் இதுக்கு அப்ளை பண்ணுறோம். ஏன்னா இது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கேட். அதாவது இன்புட்டை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ரெண்டு இன்புட் அப்ளை பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் மீனிங்லெஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணி கொடுக்கும். ஸோ தேர்ஃபோர் we have to apply one input and we get one input as well. Understand? சரி, what are the input? What is the input means a. நம்ம a என்றது அப்ளை பண்ணால் அதோட காம்ப்ளிமெண்ட், தட் இஸ் a bar அப்படின்றது வந்து அவுட்புட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, complement means if we apply logic 0 then we get logic 1 at the output. Similarly, if we apply logic 1 then we get logic 0 at the output. Understand? So இதுக்கு வந்து நம்ம 0 அப்ளை பண்ணால் இந்த இடத்துல LED எரியும். இது வந்து நம்ம 1 அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அவுட்புட்டில் வந்து LED ஆஃப் ஆகிடும். ஓகே, let's see how it is working. ஓகே, ஸோ இப்போ 5 volt பேட்டரி அப்ளை பண்ணுறோம். சரியா? ஸோ இதிலிருந்து வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த கரண்ட் இட் இஸ் ரெடிலி ஃப்ளோயிங் த்ரூ ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஓகே, ஆர் அந்த கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகிட்டு இங்கே வரப்போ இதுக்கு ரெண்டு பாத் கிடைக்குது, பேரலல் பாத்ஸ். அந்த கரண்ட்டுக்கு வந்து ஐன்ற அந்த கரண்ட்டுக்கு வந்து ரெண்டு பேரலல் பாத்ஸ் கிடைக்குது. ஸோ ஒன்று வந்து ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம், எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இதுக்கு வந்து 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸ்விட்ச் வில் பி இன் ஓப்பன் கண்டிஷன். அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்விட்ச் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் இந்த வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ
so that the current flows through the LED. So therefore LED glows and it will be considered as logic 1. Okay va? So if 0 apply panna logic 1 output la kedaikudhu, then it is the complement of input. Output is the complement of input. So இப்போ இந்த ட்ரூ டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் 0 அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அவுட்புட்டில் 1 வருது. சரி, இதே கேஸில் நம்ம இன்புட் வந்து 1 அப்ளை பண்ணால் என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இன்புட் 1 அப்ளை பண்ணால் இங்கே இந்த கரண்ட் ரெடியாக இங்கே இருக்குது. ஓகே, இப்படி ஃப்ளோ ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகிட்டு அந்த கரண்ட் அந்த ரெடியாக இருக்காங்க. அந்த பேரலல் பார்த்து வரப்போ இப்போ நம்ம வந்து 1 அப்ளை பண்ணால் இந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதாவது கரண்ட் ஃப்ளோ பார்த்து கிடைச்சிடும். சரி, இப்போ இந்த கரண்ட் வந்து இந்த பக்கம் ஃப்ளோ ஆகுமா இந்த பக்கம் ஃப்ளோ ஆகுமா? தட் இஸ் இந்த ஸ்விட்சில் ஃப்ளோ ஆகுமா எல்இடியில் ஃப்ளோ ஆகுமா அப்படின்னு சொன்னால், ஓகே, சின்ஸ் த ஸ்விட்ச் ப்ரொவைட்ஸ் 0 ரெசிஸ்டன்ஸ் பாத், அதாவது அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, இது வந்து கனெக்டர் காப்பர் ஒயர் அப்படியே கனெக்ட் ஆகிறதுனால, காப்பர் ஒயர்னா காப்பர் ஒயர் கிடையாது, தட் இஸ் 0 ரெசிஸ்டன்ஸ் பாத் ப்ரொவைட் பண்ணுறதுனால கரண்ட் மொத்தம் வந்து இந்த பக்கம் ஃப்ளோ ஆகிடும். தட் இஸ் ஸ்விட்சில் ஃப்ளோ ஆகிட்டு கிரவுண்டுக்கு போயிடும். தெர் இஸ் a negligible amount of current is only flowing through the LED. That current is not enough to glow the LED, so therefore the output becomes 0. LED வந்து எரியாது, அந்த அவுட்புட்டை வந்து நம்ம 0 அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ 1 கொடுத்தா ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகிடும். இப்போ இங்கே ரெடியாக ஃப்ளோ ஆகிட்டு வர இந்த கரண்ட்ன்றது வந்து எல்இடிக்கு போகாது. ஏன்னா எல்இடிக்கு சம்ஹவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ரெசிஸ்டன்ஸை இந்த பக்கம் இருக்காது. இது 0 ரெசிஸ்டன்ஸ் பாத், அப்ராக்சிமேட்லி 0 ரெசிஸ்டன்ஸ் பாத். ஸோ தேர்ஃபோர் த கரண்ட் கோஸ் த்ரூ த ஸ்விட்ச் டு ரீச் த கிரவுண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எல்இடி வந்து எரியாது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் டு பி கன்சிடர்ட் ஆஸ் லாஜிக் 0. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூத் டேபிளில் இருக்கிற செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தட் இஸ் நாட் லாஜிக்கில் வந்து செகண்ட் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால 1 0 சாரி இன்புட் வந்து 1 அப்ளை பண்ணால் அவுட்புட் வந்து லாஜிக் 0. அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லாஜிக் சிம்பிள் அப்படின்னு பார்க்குறப்போ A is applied to a NOT gate, then output is A bar. ஸோ இந்த நாட் கேட்டோட லாஜிக் சிம்பிள் அப்படின்னு பார்க்குறப்போ, சர்க்யூட் சிம்பிள் அப்படின்னு பார்க்குறப்போ, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். தட் இஸ் ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஷேப்பில் இருக்கும், இல்லை ஒரு டயோட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பபுள் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பபுள் தான் வந்து இது நாட் கேட் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிசைன் ஆஃப் நாட் கேட். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பேசிக் லாஜிக் கேட்ஸ் பார்த்தோம். அதாவது பூலியன் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் அந்த 3 லாஜிக் ஆப்ரேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து அந்த பேசிக் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி சம் கம்பைன்ட் லாஜிக் கேட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக நம்ம கம்பைன்ட் லாஜிக் கேட்ஸ் டிசைன் பண்ணுறோம்? பேசிக் லாஜிக் கேட்ஸே யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஆப்ரேஷனும் பண்ணலாம், பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்கு கம்பைன்ட் லாஜிக் ஆப்ரேஷன்ஸை நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும், அதை டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ, பேசிக் லாஜிக் கேட்ஸில் ஒரு 1 or more ட்ராபேக்ஸ் நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போது ஆர் கேட் பார்க்குறப்போ அந்த ஆர் கேட்டை வந்து நம்ம அடிஷன் ரூல்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். பட் 1 கண்டிஷன் வந்து அங்கே நம்மளுக்கு வந்து ட்ராபேக்காக இருக்குது. தட் இஸ் 1 கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ட்ராபேக்காக இருக்குது. கிளியர்? ஸோ அந்த ட்ராபேக்கை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேசிக் லாஜிக் கேட்ஸ் டிசைன் பண்ணுறப்போ இந்த சிப் மேனுஃபேக்சரிங், ஐசி மேனுஃபேக்சரிங்கில் பார்க்குறப்போ ஒரு லார்ஜ் ஐசி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே அந்த சர்க்யூட்டில் வந்து அந்த மாதிரியான பெரிய சர்க்யூட்டில் வந்து டிஃப்ரெண்ட் லாஜிக் கேட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? என்னன்னா, ஒரே கேட்டை யூஸ் பண்ணி எல்லா லாஜிக் ஆப்ரேஷனையும் அட்டைன் பண்ணால் அந்த லாஜிக் கேட்டை வந்து நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் அந்த மெத்தடில் வந்து டிசைன் பண்ணி அவங்க வந்து பெரிய லாஜிக் கேட்ஸை வந்து அச்சீவ் பண்ணிப்பாங்க.
இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ a single logic gate can be used to perform all the other logic operations. They are called universal logic gates. Okay? ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த பெரிய ஐசி மேனுஃபேக்சரிங் அந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐசிக்குள்ளே வந்து நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் எம்பெட் பண்ணணும், அதாவது இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ டிஃப்ரெண்ட் லாஜிக் கேட்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறதுன்றது மேபி ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸாக இருக்கும். அதனால் ஒரு லாஜிக் கேட் யூஸ் பண்ணி எல்லா லாஜிக் ஆப்ரேஷன்ஸும் நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சால் அந்த மாதிரியான ஒரு லாஜிக் கேட்டை யூஸ் பண்ணி காப்பி அண்ட் பேஸ்ட் மெத்தடில் வந்து ஒரு ஐசிக்குள்ளே ஒரு சின்ன ஐசிக்குள்ளே வந்து நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ், அதாவது லேக்ஸ் ஆஃப் லாஜிக் கேட்ஸை வந்து உள்ளே வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ a single logic gate, okay, can be used to perform all the other logical operations, is called universal logic gate. ஓகேவா? ஸோ இந்த யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸை யூஸ் பண்ணி அதர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை நம்ம obtain பண்ணலாம். ஸோ அந்த யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். NAND அப்படின்ற ஒரு கேட், NOR அப்படின்ற ஒரு கேட், இந்த ரெண்டு கேட்ஸும் வந்து யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் இதர் NAND கேட்டாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை NOR கேட்டாவது யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஒன்றா யூஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. வெறும் NAND கேட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆல் த அதர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அது எப்படின்றது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். அதே மாதிரி NOR கேட் யூஸ் பண்ணி கூட நம்ம ஆல் த அதர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த பர்பஸ்க்காகவும் நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி அடிஷன் லாஜிக்கல் அடிஷன் பிட்வீன் டூ பைனரி நம்பர்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர் கேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸப்ட் ஒன் கண்டிஷன், அதாவது ஒன் கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கண்டிஷனை வந்து ஓவர் கம் பண்ணி அடிஷன் லாஜிக்காக நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேட் இருக்குது. அது பேர் வந்து எக்ஸ்ஆர் கேட், தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்ன்றது நம்ம அங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போது இந்த லாஜிக் கேட்ஸை கம்பைன்ட் லாஜிக் கேட்ஸை நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பைன்ட் லாஜிக் கேட்ஸ்னால் என்னென்ன கம்பைன்ட் லாஜிக் கேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 4 கேட்ஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ NAND கேட், நெக்ஸ்ட் வந்து NOR கேட், இந்த ரெண்டுத்தையும் வந்து யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு கேட்ஸ் வந்து காம்பினேஷன், அதாவது பேசிக் கேட்ஸை கம்பைன் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுது. அதே மாதிரி தான் இங்கேயும் பேசிக் கேட்ஸை கம்பைன் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா XOR கேட், நெக்ஸ்ட் வந்து XNOR கேட். இந்த ரெண்டு கேட் வந்து ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கேட்ஸ். இதில் XOR கேட்ன்றது சம்மேஷன் லாஜிக்காக யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம டிசைனிங்கிறது வந்து பார்த்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NAND கேட். ஹவு டு டிசைன் இன் NAND கேட்? NAND கேட்ன்றது வந்து அந்த டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NAND அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N செப்பரேட் பண்ணிக்கிறோம், AND செப்பரேட் பண்ணிக்கிறோம். That means not AND. That is the logic gate which will perform the complement of AND gate. So AND gate வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதுக்கு காம்ப்ளிமெண்டரி அவுட்புட்டை கொடுத்துடான்னு அதான் வந்து NAND கேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த NAND கேட்ன்றது வந்து it is the combination of an AND gate followed by a NOT gate like this. ஸோ இது மாதிரி ஒரு AND கேட்டும் ஒரு NOT கேட்டும் கம்பைன் பண்ணி நம்ம NAND கேட்டை நம்ம டிசைன் பண்ணுறோம். அதாவது அவுட்புட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AND logic which is complemented. ஸோ AND logicன்றது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு அவுட்புட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து NAND கேட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போது A and B நம்ம ஒரு AND கேட் கொடுக்குறப்போ அந்த AND கேட்டோட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is A dot B is a single output of AND gate. So in the single output நம்ம வந்து once again which is given to a NOT gate. So NOT gate கொடுக்குறதுனால அந்த single output NOT gate கொடுத்தா NOT gate என்ன பண்ணும்? இன்புட்டுக்கு பார் அப்ளை பண்ணும். What is the input? A dot B. Then what will get at the output? A dot B
bar. So that is the final output of a NAND gate. Understand? So in the NAND gate வந்து AND gate followed by NOT gate. இதை நம்ம இன்னும் சிம்பிளாக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு AND gate D shape followed by attached by a bubble. ஓகே, இந்த பபிள் தான் வந்து நாட் கேட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். இது வந்து AND கேட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் நாட், தட் இஸ் NAND. நாட் அண்ட் அப்படின்றத நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் வாட் இஸ் த அவுட்புட் மீன்ஸ் y இஸ் ஈக்குவல் டு a டாட் b பார். சரியா? ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 0 0 கொடுத்தீங்கன்னா AND கேட்டுக்கு AND கேட் தான் இன்புட், AND கேட் தான் வந்து நம்மளுக்கு இன்புட் செக்ஷனில் இருக்குது, நாட் கேட் வந்து அவுட்புட் செக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போது AND கேட்டுக்கு வந்து நம்ம 0 0 கொடுத்தா அதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a டாட் b 0 ஆகிடும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த 0க்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் 1 ஆகிடும். ஸோ ஒரு NAND கேட்டுக்கு நம்ம வந்து 0 0 கொடுத்தா what will be the output? It means 1, logic 1. Next 0 1 கொடுத்தாலும் AND கேட் ரிசல்ட் வந்து 0 தான், 1 0 கொடுத்தாலும் AND கேட் ரிசல்ட் 0 தான். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு அவுட்புட் என்னன்னா காம்ப்ளிமெண்டட். ஸோ இங்கே 0னா அது காம்ப்ளிமெண்டட் 1, இங்கே 0னா காம்ப்ளிமெண்டட் 1. தென் ஃபைனலி வாட் வில் ஹேப்பன்? இப்போ நம்ம வந்து 1 1 அப்ளை பண்ணால் AND கேட்டுக்கு 1 1 அப்ளை பண்ணால் AND கேட் அவுட்புட் வந்து இதுதான் AND கேட் அவுட்புட் a டாட் b. ஸோ AND கேட் அப்ளை AND கேட்டுக்கு வந்து நம்ம 1 1 கண்டிஷன் அப்ளை பண்ணால் we'll get 1. Then what will be the output means? Output of NAND gate means it is 0. That is the complement of AND gate. Understand? So next, இது AND gate design, sorry NAND gate design. NAND gate ஓட லாஜிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது, அதாவது AND gate மாதிரி இருக்கும், D ஷேப்ல இருக்கும். It is attached by a bubble. So it is the design of logic symbol of NAND gate. ஸோ இது வந்து நம்ம யூனிவர்சல் லாஜிக் கேட் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி யூனிவர்சல் லாஜிக் கேட்டை யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கம்பைன்ட் லாஜிக் கேட்டில் நெக்ஸ்ட் கேட் வந்து NOR கேட். NOR கேட் மீன்ஸ் இட் இஸ் சிமிலர் டு NAND கேட். இப்போது AND கேட்டுக்கு வந்து ஒரு NOT கேட் அட்டாச் பண்ணால் அது எப்படி NAND கேட் ஆகுதோ, இங்கே OR கேட்டுக்கு ஒரு NOT கேட் அட்டாச் பண்ணால் அது வந்து NOR கேட் ஆகிடும். ஓகே, ஸோ இட் இஸ் a combination of OR and a NOT gate followed by a NOT gate. Like the structure is like this. Okay, ஸோ இன்புட் செக்ஷனில் வந்து OR கேட் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம A and B அப்படின்ற 2 இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து அந்த OR கேட்டோட அவுட்புட் வந்து A plus B ஆகிடும். It is a single output. ஸோ இந்த சிங்கிள் அவுட்புட்டை வந்து நம்ம once again நாட் கேட்க்கு இன்புட்டாக கொடுக்குறப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b whole bar. That is ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ் கிடையாது, ஆர் ஆப்ரேஷனில் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. ஓகே, ஸோ இந்த a plus b whole bar அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து சிம்பிளாக இந்த டிசைன் இப்படி இருக்காது, இது வந்து AND சிம்பிள் இல்லையா. ஸோ ஆர் சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரபோலா ஷேப்பில் பெண்ட் ஆகிட்டு வரும். Okay, so this is the NOR gate. NOR gate logic symbol, the circuit symbol. Okay, so இங்கேயும் ட்ரூத் டேபிள் பார்க்குறப்போ 0 0 கொடுத்தோம்னா OR gate result என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 1 1 1 0 1 1 1 1. Then what will be the output of a NOR gate means a plus b whole bar. That is the complement of these outputs. Okay, so 0 complement which is 1, 1's complement which is 0, once again 1, it will become 0, 1 will become 0. Okay, so 0 0 apply பண்ணா NOR gate output என்னன்னா 1. other combinations க்கு வந்து அதோட output வந்து 0 ஆ இருக்கும். Understand? Next kind of gate, that is combination logic gate. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா XOR gate.
XOR கேட்னா அந்த எக்ஸ்ன்றது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் லைக் an ஆர் கேட். ஓகே, ஆர் கேட் மாதிரி தான் வேலை செய்யும். அந்த ஒரு கண்டிஷன் நம்ம ஆர் கேட்டில் அதை வந்து நம்ம ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்குறப்போ ஆர் கேட் cannot be used for addition rules. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அடிஷன் ரூல்ஸ். இங்கே இருக்கிறது தான் அடிஷன் ரூல்ஸ். 0 + 0, 0வையும் 0வையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஓகே, 0 + 1 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1 கிடைக்கும். 1 + 0 ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். 1 + 1 ஆட் பண்ணால் 0 கிடைக்கணும். ஆனால் ஆர் கேட்டில் நம்மளுக்கு 1 தான் வரும். 1 + 1 = 1 ஆர் கேட்டில். ஓகே, ஸோ இந்த ஒரு கண்டிஷன் நம்ம அடிஷன் ரூல்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்ஆர் கேட்டுக்கு போகிறோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அடிஷன் ரூல்ஸ். ஸோ இப்போ வந்து 0 + 0னா 0, 0 + 1னா 1, 1 + 0னா 1 அண்ட் 1 + 1 அது வந்து 0 வரணும் அடிஷன் ரூல்ஸில். பட் ஆர் கேட்ன்றது வந்து அந்த 0 அவுட்புட்டை கொடுக்குறது. 1 + 1 = 1 in case of OR gate. Understand? But we need 0 as the result of adding 1 + 1. Okay, to justify the addition results. So addition result means addition of 2 binary bits. Okay va? So in the addition result வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம் as it is. அந்த addition result எப்படி வருதோ அதே மாதிரி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆர் கேட் நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் அதர் கம்பைன்ட் லாஜிக் கேட்டை வந்து எக்ஸப்ட் ஆர் கேட் கம்பைன்ட் லாஜிக் கேட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். அந்த லாஜிக் கேட்டுக்கு பேர் வந்து என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்னா அதுக்கு பேர்லேயே இருக்குது ஆர் கேட் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும். பட் எக்ஸப்ட் ஒன் கண்டிஷன். ஓகே, ஸோ அந்த ஒன் கண்டிஷன் எப்படி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட் வந்து ஒரு அடிஷன் ரூல்ஸ் மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் இஸ் த லாஜிக் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட். ஸோ இப்போ அந்த அடிஷன் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, அதாவது இந்த அவுட்புட்டை நம்ம வந்து அவுட்புட்டில் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லாஜிக் கேட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். லாஜிக் சர்க்யூட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு எப்படி இந்த ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றத நம்ம இந்த ட்ரூத் டேபிளில் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ட்ரூத் டேபிள் டெல்ஸ் யூ ஹவு திஸ் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் வில் அச்சீவ் த அடிஷன் ரூல்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷனுக்கான சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ட்ரூத் டேபிளை பார்த்துட்டு அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு எப்படி அடிஷன் ரூல்ஸை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். சரியா? ஸோ இப்போ அவுட்புட் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட் நம்ம வந்து இந்த மாதிரி பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்டாக இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இங்கே இது வந்து இந்த சிம்பிள் எதுக்குடான்னா டைரக்ட் சம் அப்படின்றது மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பியூர் சம்மிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ன்றது வந்து சம் ஆப்ரேட்டராக யூஸ் ஆகாது இல்லையா? அது வந்து ப்ளஸ்ன்னா இங்கே வந்து ஆர் ஆப்ரேட்டர் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ பியூர் சம் ஆப்ரேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம பியூர் சம் ஆப்ரேட்டராக எடுத்துக்கலாம். தட் இஸ் டைரக்ட் சம் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ப்ளஸ் போட்டு அதை சர்க்கிள் பண்ணணும். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்கலாக வேறு அதான் டைரக்ட் சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பியூர் சம் அப்படின்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு இந்த சர்க்யூட், இந்த லாஜிக்கான சர்க்யூட் டிசைன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஏ டாட் டி பார். ஸோ இப்போ டாட் அப்படின்னு சொன்னால் நம்ம அண்ட் கேட் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்ததுன்னா ஆர் கேட் யூஸ் பண்ணணும், பார் வந்ததுன்னா நாட் கேட் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நான் தெரியும் இல்லையா என்னென்ன லாஜிக்கு என்னென்ன ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ அண்டு கேட்டுக்கு வந்து டாட் ஆப்ரேட்டர், ஆர் கேட்டுக்கு வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட் நாட் கேட்டுக்கு வந்து பார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்.
ஸோ அந்த சிம்பிள்ஸ் எங்கெங்கே எந்தெந்த சிம்பிள்ஸ் வருதோ அதுக்கு அந்தந்த கேட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பார்ட் இந்த ப்ராடக்ட் ஒரு அண்ட் கேட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பார் வரணும்னா அதுக்கு ஒரு நாட் கேட் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ பார் டாட் பி, ஏ பார்னா அதுக்கு ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே டாட் வரதுக்கு இதுக்கு ஒரு அண்ட் கேட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலி 2 நாட் கேட் 2 அண்ட் கேட். ஃபைனலி we are going to apply OR gate for both the results. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 ரிசல்ட்டுக்கும் ஒரு OR gate அப்ளை பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் கேட் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். தட் இஸ் ஏ டாட் பி பாரை கொடுக்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். செகண்ட் அண்ட் கேட் என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் டாட் பி கொடுக்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆர் கேட்டு கொடுக்குறோம். தட் இஸ் ஆர் கேட்டு கொடுத்தா we can achieve the result of XOR gate. Understand? சரி, இப்போ பாருங்க, ஏ இந்த அண்ட் கேட்டுக்கு வந்து டைரக்டாக கொடுக்குறோம். ஸோ தட் first input of AND gate 1 is A. Then what will be the another input of AND gate 1 means இந்த B direct apply பண்ணல, ஒரு NOT gate கொடுத்து apply பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா B bar ஆகும். So that then what is the result of AND gate 1 means A dot B bar. Okay, next similarly AND gate 2 is giving the result as A bar dot B. That means A is not directly applied, it is applied through a NOT gate, so that we get A bar at the input of AND gate 2. இங்க B கேஸ்ல பாத்தீங்கன்னா B அப்படின்ற அந்த இன்புட் பாத்தீங்கன்னா டைரக்டா கொடுக்கிறதுனால that is B. Finally we get the result of AND gate 2 as A bar dot B. Then we are applying both these inputs to an OR gate, so that OR gate வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A dot B bar ப்ளஸ் செகண்ட் ரிசல்ட் செகண்ட் இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா A bar dot B. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இதை வந்து நம்ம அவுட்புட்டில் சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். A டைரக்ட் சம் B, தட் இஸ் A XOR B. இந்த டைரக்ட் சம் வேணா XOR B அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபைனலி we get the result A XOR B. சரி, இப்போ வந்து இந்த A XOR B இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு தேவையான இந்த அடிஷன் ரூல்ஸை எப்படி நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம இந்த ட்ரூத் டேபிளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படி அச்சீவ் ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 0 ஆட் பண்ண அடிஷன் ரூல்ஸில் என்ன வரணும், நம்மளுக்கு 0 வரணும். அதே மாதிரி 0 1 ஆட் பண்ணால் 1 வரணும், 1 0 ஆட் பண்ணால் 1 வரணும், 1 1 ஆட் பண்ணால் அவுட்புட் வந்து 0 வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி செட் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கே ட்ரூத் டேபிளில் பார்க்குறோம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம ஒரு காலமாக போட்டுக்கிறோம், செகண்ட் பார்ட்டை ஒரு காலமாக போட்டுக்கிறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ ஃபைனலாக தட் இஸ் ரெண்டுத்தையும் ஆர் பண்ணுறப்போ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்ன்றது வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ ஆட் 0 சாரி இஃப் யூ அப்ளை AND gate for 0 and 0 bar. ஸோ A dot B barனா A வந்து டைரக்டாக எடுத்துக்கிறோம். what is A? 0 it is. நெக்ஸ்ட் வந்து B டைரக்டாக எடுத்துக்கல, Bக்கு பார் அப்ளை பண்ணுறோம். B பார்னா இங்கே B வந்து 0 இருக்கு, ஸோ B bar will become 1. ஸோ 0 dot B sorry 0 dot 1 what is the result? அதாவது AND கேட்ல பார்த்தீங்கன்னா 1 1 மட்டும்தான் 1 ஆகும், மற்ற காம்பினேஷன்ஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ 0 dot 1 is equal to 0. நெக்ஸ்ட் 0 dot 1 இங்கே வந்து நம்ம 0 dot 1 கொடுக்குறோம், 0 1 கொடுக்குறப்போ செகண்ட் இன்புட்டில் A டைரக்டாக வரும், ஸோ தட் இட் இஸ் 0. B வந்து காம்ப்ளிமெண்டட், ஸோ 1ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து 0.
அதனால என்ன ஆகும் 0.0 is equal to 0. Third input. Next, A directly is applied so that it is 1. Next, B is complemented, so therefore it is also 1. Why? Because B is 0, then B bar will become 1. So therefore 1.1 is equal to 1. Okay. So next on the inga fourth input apply பண்றப்போ 1 directly taken, then 1 bar, that is 0, so that we get final result as 0. சரியா? So இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து results வந்து கிடைக்குது. That is A dot B bar, that is the output of first AND gate. Next, அதே மாதிரி நீங்க இத பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? எப்படின்னா இங்க வந்து A வந்து பார் பண்ணிட்டு B டைரக்ட் அப்ளை பண்றோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க, A bar means 1. Okay, then B is directly applied so that it is 0. 1.0 is equal to 0. Similarly, we can understand all these four combinations. Okay, so இப்போ வந்து A dot B bar இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, இந்த காலம் கிடைச்சிருக்கு. A bar dot B இந்த காலம் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு காலமையும் வந்து that is ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் வந்து ஆட் பண்றோம். that is OR ஆபரேஷன் பண்ணி ஆட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் ஆஃப் XOR கேட். சரியா? ஸோ இப்போ OR ஆபரேஷன்ல 0 plus 0 அப்படின்னு சொன்னா 0. மற்ற எல்லா காம்பினேஷன்ஸ் வந்து அவுட்புட் வந்து 1 ஆயிடும். that is 0 plus 1 1, 1 plus 0 1, 1 plus 1 1. சரியா? ஸோ இப்போ 0 plus 0 மட்டும் 0 ஆயிடும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த ரெண்டு இன்புட் தான் நான் ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ 0 plus 0 is equal to 0, 0 plus 1 it is 1, so that we are putting 1, 1 plus 0 it is also 1. Next, finally 0 plus 0 once again it will become 0. Okay, so this is the final output of XOR gate, which is replicating the addition rules. So இப்போ இந்த கான்செப்ட்ல விட்டுருங்க, ஃபைனல் அவுட்புட்டையும் பேசிக் இன்புட்டையும் நம்ம பார்க்குறப்போ 0வையும் ஆட் பண்ணா, that is 0வையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. So we are getting 0. Next, 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணா 1 கிடைக்குது இந்த ரூல் பிரகாரம், அடிஷனல் ரூல் பிரகாரம். ஸோ இந்த கேட்லையும் நம்ம 1 தான் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் 1 plus 0 1 தான், இங்கேயும் 1 தான், 1 plus 0 தான். நெக்ஸ்ட் 1 plus 1 ஆட் பண்ணுறப்போ ஃபைனல் அவுட்புட் 0. இங்கேயும் இந்த அடிஷன் ரூல்ஸ்லையும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ XOR gate is providing the addition of 2 binary bits. ஓகேவா? ஸோ ஆர் கேட் வந்து இந்த மாதிரி அடிஷன் ரூல்ஸில் ஃபைனல் அவுட்புட் மட்டும் நம்மளுக்கு கொடுக்காது. ஆனால் XOR கேட்டை யூஸ் பண்ணால் XOR gate is similar to OR gate but except one condition. ஸோ அந்த கண்டிஷன் தான் இந்த லாஸ்ட் கண்டிஷன். 1 plus 1னா OR கேட்டில் 1 ஆகிடும், அது வந்து அடிஷன் ரூல்ஸை சப்போர்ட் பண்ணாது. பட் இங்கே XOR கேட்டில் வந்து அது 1 plus 1 அப்படின்னு சொன்னால் அது 0 ஆகிடும். சரியா? ஸோ இது வந்து XOR கேட். நெக்ஸ்ட் வந்து XNOR கேட் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த XOR கேட்டோட ஒர்க்கிங் லாஜிக் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ AND கேட்டோட ஒர்க்கிங் லாஜிக் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ஒரு கேட்டோட ஒர்க்கிங் லாஜிக்கும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ஒரு ஒன் வேர்டில் சொன்னோம் இல்லை ஒரு சென்டென்ஸில் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறப்போ AND கேட் 0 0 0 1 1 0 எந்த இன்புட் வந்தாலும், எந்த ஒரு இன்புட் 0 வந்தாலும் அவுட்புட் வந்து 0 ஆகிடும். If all the inputs are 1, then only the output will become 1. இது வந்து AND gate working logic. Okay, எப்படி சொல்லலாம் அதை? If any one of the input is 0, then output will become 0. But if all the inputs are 1, then output will become 1. So that is the working logic of AND gate. Next, OR gate ஓட working logic எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, if any one of the input is 1, then output is logic 1.
If all the inputs are 0, then only the output is logic 0. This is OR gate working logic. Next, NOT gate working logic. It is the output is the complement of input. So that is the working of NOT gate. Next, NAND gate. NAND gate is the AND gate opposite. AND gate is if any one of the input is 0, then output will become 0. That's opposite. If any one of the input is 0, then output is logic 1. Okay. If all the inputs are 1, the output is logic 0. In case of NAND gate. Okay. NAND gate truth table pathina, all input வந்து 1 இருந்ததுனா output 0 ஆயிடும். ஏதாவது ஒரு input 0 இருந்ததுனா output logic 1 ஆயிடும். That is NAND gate. Next, NOR gate. It is the reciprocal of that is complement of OR gate அப்படினு சொல்றதுனால OR gate னோட working rules என்ன, if any one of the input is logic 1, then output is logic 1. அது அப்படியே திருப்பி சொல்லுங்க, மாத்தி சொல்லணும் அப்படினு சொன்னா, if any one of the input is 1, then output is logic 0. That is the working logic of NOR gate. Okay. Similarly, what is the working logic of XOR gate அப்படினு பார்க்கறப்போ, if all the if all the inputs are same, that is similar, then output will become 0. If inputs are applied different, then output is logic 1. அதாவது இன்புட் வந்து நம்ம சேமா அப்ளை பண்ணா அவுட்புட் வந்து 0வா இருக்கும். ஒரே மாதிரியான இன்புட்ஸ் அப்ளை பண்ணா, அதாவது எல்லா இன்புட்டும் 0 0 0 கொடுக்குறோம், இல்ல எல்லா இன்புட்டும் வந்து 1 1 1 1 கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து லாஜிக் 0 ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா 0 0 கொடுத்தாலும் லாஜிக் அவுட்புட் வந்து 0 தான், 1 1 கொடுத்தாலும் அவுட்புட் வந்து 0 தான். ஓகே, தட் இஸ் சேம் இன்புட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 0 ஆயிடும். டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ், தட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ், இது வந்து 0, இது வந்து 1, இங்க பாத்தீங்கன்னா 1 0. ஸோ டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் அப்ளை பண்றப்போ இந்த லாஜிக் நம்மளுக்கு கிடைக்கும். தட் இஸ் 1ன்றது வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது XOR கேட். இட் இஸ் ஜஸ்டிஃபைங் த அடிஷன் ரூல்ஸ். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா XNOR கேட், ஃபைனல் கேட், XNOR கேட். ஸோ XNOR கேட், it is the complementary gate of XOR gate. So XNOR gate அப்படின்றது பார்த்தீங்கன்னா XOR கேட்டோட காம்ப்ளிமெண்ட். தட் இஸ் it is the combination of XOR gate followed by a NOT gate. Understand? So XOR gate is drawn in input section of the XNOR gate and NOT gate is the output section. Next, இப்போ பார்த்தீங்கன்னா A and B ரெண்டு இன்புட் அப்ளை பண்ணுறப்போ அதோட XOR கேட்ன்றது நம்மளுக்கு தெரியும், A XOR B அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இன்புட்டை வந்து அந்த அவுட்புட்டை வந்து நம்ம இன்புட்டா ஒரு நாட் கேட்டுக்கு கொடுக்கும்போது அதுக்கு பார் அப்ளை ஆகிடும். ஸோ தட் வி கெட் த பார் அட் த அவுட்புட், தட் இஸ் XOR அவுட்புட். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள், இந்த சர்க்கியூட்டை நம்ம இப்படி கூட சிம்பிளிஃபைடாக போட்டுக்கலாம், பேப்பரில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ என்னன்னா இந்த பபுள்னா வந்து நாட் கேட், இது வந்து XOR கேட். ஸோ டோட்டலி XNOR கேட் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ XOR கேட்டோட அவுட்புட் வந்து A XOR B, அது XNOR அப்ளை பண்ணும்போது பார் வருது. ஓகே, ஸோ அந்த A XOR Bன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A டாட் B பார் பிளஸ் A பார் டாட் B அப்படின்றது XOR கேட்டோட அவுட்புட். அப்போ what would be the output of XNOR gate means bar apply பண்றோம், ரெண்டு பக்கமும் bar apply பண்றப்போ ஸோ இந்த பார் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரும்போது பாருங்க, ஸோ இப்போ இது A டாட் B பார் பிளஸ் A பார் டாட் B, இதை வந்து நம்ம டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். வாட் ஆர் த டிமார்கன்ஸ் தியரம் அப்படின்னு பார்க்குறப்போ A dot B whole bar is equal to A bar plus B bar. Understand? That's the first theorem. Next பாத்தீங்கன்னா A plus B whole bar is equal to A bar dot B bar. So this is second theorem.
ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தியரம்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து மிடில் இருக்கிற இந்த ரெண்டு ப்ராடக்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மிடில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை மட்டும் நம்ம இந்த தியரம் அப்ளை பண்ணுறப்போ இது ஒரு செக்ஷன், தட் இஸ் அது ஒரு வேரியபிள், நெக்ஸ்ட் இது ஒரு வேரியபிள். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் பிளஸ் செகண்ட் வேரியபிள் ஹோல் பார், first variable plus second variable whole bar is equal to what? First variable bar dot second variable bar. Okay, so that we get a dot b bar as the first variable, அதுக்கு ஒரு bar apply பண்றோம். Next dot, இந்த dot இங்க வரும், a bar dot b whole bar, it is the second variable, அதுக்கு bar apply பண்ணுறோம். Okay, next once again இந்த bar வந்து நம்ம according to De Morgan's first theorem use பண்ணி a dot b, the first variable a, second variable வந்து b bar. Okay, a dot b bar அதுக்கு whole bar apply பண்றப்போ என்ன கிடைக்கும்? a bar plus b bar அப்படின்றது கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா a bar plus b, ஆல்ரெடி ஒரு bar இருக்கிறதுனால bar, so bar of bar அப்படின்றது கிடைக்கும். dot a bar of bar, அதே மாதிரி தான் இங்கேயும் a bar of bar dot b bar. ஸோ இங்கே இது வந்து பார் ஆஃப் பார் அப்படின்றது வந்து டபுள் நெகேஷன் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் சேம் லெட்டர் அப்படியே வந்துடும். தட் இஸ் பி பார் ஆஃப் பார் மீன்ஸ் பி. ஓகே, ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஏ பார் பிளஸ் பி டாட் ஏ பிளஸ் பி பார். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். தட் இஸ் பாருங்க, ஏ பார் டாட் ஏ ஃபர்ஸ்ட், செகண்ட் ஏ பார் டாட் பி பார், next b dot a can be written as a dot b according to commutative property. So next பார்த்தீங்கன்னா plus b dot b bar அப்படின்றது கிடைக்கும். ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, நெகேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெகேஷன் ப்ராப்பர்ட்டியில் ஒரே லிட்டரல் வந்து அதோட பார் கூட மல்டிப்ளை பண்ணுறப்போ அது ஜீரோ கிடைக்கும். தட் இஸ் அன் பண்ணுறப்போ ஜீரோ கிடைக்கும். ஏ டாட் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, நெகேஷன் ப்ராப்பர்ட்டியில் அதே மாதிரி பி டாட் பி பார் அதுவும் ஜீரோ தான். ஸோ இது ரெண்டு வந்து ஜீரோ ஆகிடும். தென் வி கெட் வாட் இஸ் த அவுட்புட்? ஏ பார் டாட் பி பார் பிளஸ் ஏ டாட் பி. ஓகே, ஸோ இட் இஸ் ஃபைனல் அவுட்புட் ஆஃப் எக்ஸ்நார் கேட். ஸோ எக்ஸ்நார் கேட்டோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ a bar dot b bar plus a dot b. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதாவது XOR கேட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் பார்க்குறப்போ a dot b bar plus a bar dot b அப்படின்றது இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து XNOR கேட், இது வந்து XOR கேட். Understand? So these are the 4 combined logic gates which are driven from basic logic gates like AND, OR and NOT gate. So next ஒரு சின்ன கான்செப்ட், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கூட, ஸ்பெஷலி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டயக்ராம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்னென்னா டைமிங் டயக்ராம்ஸ் ஃபார் லாஜிக் கேட்ஸ். as usual டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இம்பார்ட்டன்ட் தான். டைமிங் டயக்ராம்ஸ் ஃபார் லாஜிக் கேட்ஸ். அதாவது டைமிங் டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பெரிய லாஜிக் ஐசி சர்க்கியூட்டில் இருக்கிற லாஜிக் கேட்ஸ்க்கு வந்து நம்ம இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 0 1 அப்படி மாற்றி நம்ம ஸ்விட்ச் போட முடியாது. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து 0s 1s மாறுற ஒரு சிக்னலை நம்ம அப்ளை பண்ணுவோம். அது பேர் வந்து கிளாக் பல்ஸ். இந்த கிளாக் பல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா லாஜிக்கல் ஆப்ரேஷனும் எல்லா லாஜிக் கேட்டும் வித்தின் ஏ லாஜிக் சர்க்கியூட். ஸோ எல்லா லாஜிக் கேட்டும் இந்த கிளாக் பல்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். இப்போது ஒரு thousands ஆஃப் கேட்ஸ் இருக்கிறப்போ ஒரு பெரிய லாஜிக் சர்க்கியூட்டில் வந்து அதாவது லாஜிக் ஐசியில் வந்து ஒரு thousands ஆஃப் கேட்ஸ் இருக்கிறப்போ லாஜிக் கேட்ஸ் இருக்கிறப்போ அந்த லாஜிக் கேட்ஸ்லாம் வந்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கேட் ஒர்க் ஆகணும் அப்படின்றது வந்து இட் இஸ் பேஸ்ட் அப்பான் a timing pulse. ஓகே, ஸோ டைம் பேஸ் பண்ணி தான் அந்த எல்லா கேட்டும் வந்து டைம் சின்க்ரோனைஸ் எல்லாம் ஒர்க் ஆகும்.
ஓகே, எல்லா கேட்டும் ஒரே நேரத்தில் வேலை செஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது ஒரு கேட்டு இன்னொரு கேட்டை வந்து ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேட் ஒர்க் ஆனதுக்கப்புறம் செகண்ட் கேட் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைம்லி சிங்க்ரனைஸ்டு சர்க்கியூட்ஸ்லாம் வந்து நம்ம கிளாக் பல்ஸ் அப்படின்ற ஒரு சிக்னலை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த கிளாக் பல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து டைம் சிங்க்ரனைஸில் நடக்கும். ஓகே, ஸோ அந்த கிளாக் பல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் பல்ஸ் இஸ் நத்திங் பட் டூ ஸ்டேஜஸ் இருக்கிற ஒரு சிக்னல். ஓகே, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டேட்ஸ், 0 ஸ்டேட் அண்ட் 1 ஸ்டேட். அதாவது 0 ஸ்டேட்னா லோயர் ஸ்டேட், 1 ஸ்டேட்னா வந்து ஹையர் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ வந்து 0னா 0 வோல்ட்னு எடுத்துக்கலாம், இது வந்து 5 வோல்ட்னு எடுத்துக்கலாம், 1னா 5 வோல்ட் அப்படின்றது எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது வந்து அந்த கிளாக் சிக்னல்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் 0ல இருக்குன்னா சம்டைம்ஸ் ஒரு கொஞ்சம் பர்டிகுலர் டைம்ஸ் கழிச்சு அக்கார்டிங் டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் திஸ் சிக்னல், ஸோ இந்த டைம் கழிச்சு அது லாஜிக் 1ஆக மாறும். அப்போ சம் கேட்ஸ் வேலை செய்யும். 0ல இருக்கிறப்போ சம் கேட்ஸ் வேலை செய்யும், 1ல இருக்கிறப்போ அது சம் கேட்ஸ் வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸர் அந்த மாதிரி டாபிக் பார்க்குறப்போ பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போ இந்த கிளாக் பல்சஸ் வந்து நம்ம வந்து ஒரு லாஜிக் கேட்டுக்கு அப்ளை பண்ணுறப்போ இன்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளாக் பல்ஸ் மூலிமா நம்ம அப்ளை பண்ணுறப்போ அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த டைமிங் டயக்ராம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு கேட்டுக்கும் நம்ம இந்த கிளாக் பல்சஸை டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் அப்ளை பண்ணும்போது, ஓகே, டிஃப்ரெண்ட் இன்புட் ஸ்டேட்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட அவுட்புட் ஸ்டேட்ன்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ இது பேர் என்னன்னா கிளாக் சிக்னல். ஓகே, ஸோ இந்த கிளாக் சிக்னலில் வந்து 2 ஸ்டேட்ஸ் இருக்கும், 0 and 1. இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கிளாக் சிக்னலை வந்து நம்ம ஒரு லாஜிக் கேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன அவுட்புட், என்னென்ன கண்டிஷனுக்கு என்னென்ன அவுட்புட் வரும்ன்றதை நம்ம இந்த ட்ரூத் டேபிள் பேஸ் பண்ணியே சொல்லிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து A is applied 0 for 2 combination of inputs. ஸோ 2 காம்பினேஷன் ஆஃப் இன்புட்டுக்கு வந்து A வந்து 0ல இருக்கு, அடுத்த 2 காம்பினேஷன் ஆஃப் இன்புட்டுக்கு வந்து A வந்து 1ல இருக்கு. அதாவது இந்த கிளாக் சிக்னல் ஸ்டேட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் A லாஜிக் 0ல இருக்கு, செகண்ட் ஸ்டேட்லயும் லாஜிக் 0ல இருக்கு. ஓகே, தென் தேர்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போகிறப்போ A becomes லாஜிக் 1. தட் இஸ் அது அந்த இன்புட் வந்து லாஜிக் 1 அப்ளை பண்ணிருக்கோம். இங்கே வந்து இது 0 அப்ளை பண்ணுறோம், இதுவும் 0. இந்த தேர்ட் ஸ்டேட்டுக்கு போகிறப்போ அது வந்து லாஜிக் 1 ஆகிடும், 1 மாத்திரம் நம்ம, ஓகே, ஆகிடும்ன்றதுல. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து 1. ஸோ ஃபோர்த் கண்டிஷன்லையும் ஏன்றது வந்து 1ல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பி எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இட் இஸ் 0, செகண்ட் டைம், அதாவது வந்து இது வந்து டைம் இன்ஸ்டன்ட். ஓகே, இங்கே நான் டாட்டா லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து டைம் இன்ஸ்டன்ட். ஸோ இது வந்து இட் மேபி 1 செகண்ட், 1 செகண்டோட கம்மியாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. இது வந்து ஒரு டைம் ஸ்லாட், இது ஒரு டைம் ஸ்லாட், இது ஒரு டைம் ஸ்லாட், இது ஒரு டைம் ஸ்லாட், எல்லாமே வந்து ஈக்குவல் டைம் ஸ்லாட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லாட்டில் வந்து ஏவும் 0ல இருக்கிற மாதிரி பார்க்குறோம், பியும் 0ல இருக்கிற மாதிரி பார்க்குறோம். அப்போ ரெண்டுமே வந்து லோயர் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த கிளாக் சிக்னல் வந்து ரெண்டுத்தோட கிளாக் சிக்னலும் வந்து லோயர் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ 0 அப்ளை பண்ணால் அவுட்புட்டும் வந்து லோயர் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ 0. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன், செகண்ட் டைம் ஸ்லாட்டுக்கு வந்து A 0 அப்ளை பண்ணுறோம், B 1 அப்ளை பண்ணுறோம். ஸோ தட் 0 1 அப்ளை பண்ணாலும் அண்ட் கேட்டோட அவுட்புட் வந்து அந்த டைம் ஸ்லாட்லேயும் 0 தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது 1, அதாவது A வந்து 1 போயிடுச்சு, B வந்து 1லேருந்து 0 வந்துருச்சு. ஓகே, ஸோ தட் 1 0 அப்ளை பண்ணும்போது அவுட்புட் இஸ் ஆல்சோ இன் 0 கண்டிஷன். ஓகே, 1 ஏன்றது வந்து 1லேயே இருக்கு பாருங்க, ஃபோர்த் டைம் ஸ்லாட் பாருங்க, ஏன்றது வந்து 1லேயே இருக்கு, பியும் வந்து 1லேயே இருக்கு. ஸோ தட் அவுட்புட் வந்து அக்கார்டிங் டு AND கேட் லாஜிக் அவுட்புட் வில் பிகம் லாஜிக் 1.
ஸோ இது வந்து 1. ஸோ இதான் வந்து டைமிங் டயக்ராம் ஆஃப் AND கேட். அதாவது A and B இந்த ரெண்டும் வந்து இந்த ரெண்டுத்தோட ஸ்டேட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அவுட்புட்ன்றது வந்து சேஞ்ச் ஆகும் அக்கார்டிங் டு திஸ் ட்ரூத் டேபிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே ஒரு ஆர் கேட்டுக்கு அப்ளை பண்றப்போ A plus B ஆர் கேட் அப்ளை பண்றப்போ இதோட டைமிங் டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் கண்டிஷன்ஸ் ஆர் சேம். எல்லா கேட்டுக்கும் வந்து நம்ம டூ இன்புட்ஸ் தான் அப்ளை பண்றோம். ஸோ தட் எக்ஸப்ட் நாட் கேட் எல்லாத்துக்கும் வந்து 2 இன்புட் தான் அப்ளை பண்றோம். அந்த 2 இன்புட் கண்டிஷன்ன்றது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இன்புட் கண்டிஷன் அப்படியே இருக்கட்டும். ஆர் கேட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர் கேட்டோட அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லாட் தட் இஸ் A0 B0 இருக்கிறப்போ அவுட்புட் 0. அதை எப்படி ட்ரா பண்றோம்னா A0 B0 இருக்கிறப்போ அவுட்புட் வந்து 0 ஸ்டேட். நெக்ஸ்ட் A0 B1 இருக்கிறப்போ அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லாட் சாரி செகண்ட் டைம் ஸ்லாட்ல. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 10 அப்ளை பண்றப்போ தட் இஸ் A1 B0 அப்ளை பண்றப்போ அப்போ கூட அவுட்புட்ன்றது வந்து 1லே கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் டைம் ஸ்லாட் கூட 1லே கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் 1 அப்ளை பண்ணோம் 1லே கண்டினியூ ஆகிறதுனால ஸோ இந்த 3 டைம் ஸ்லாட்டுக்கும் ஆர் கேட்டோட அவுட்புட் வந்து 1லே கண்டினியூ ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி. இப்போ அடுத்த டைம் ஸ்லாட் வந்து மறுபடியும் நீங்க 0 கொடுத்தீங்கன்னா தட் இஸ் A0 B0 கொடுத்தீங்கன்னா அப்போ ஆர் கேட்டோட அவுட்புட்ன்றது வந்து சேஞ்ச் ஆகும். அது கூட 0 ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பார்த்தீங்கன்னா 0 ஸ்டேட்ல இருக்கு, 1 ஸ்டேட்ல இருக்கு, 1 ஸ்டேட்ல இருக்கு, 1 ஸ்டேட்ல இருக்கு, 0 ஒன்ஸ் அகைன் 0 ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த டைமிங் டயக்ராம் ஆஃப் ஆர் கேட். நெக்ஸ்ட் நாட் கேட்க்கு டைமிங் டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஏன்ற ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்குறோம். ஏன்ற ஒரே ஒரு இன்புட் 0 1 ஒவ்வொரு டைமிங் ஸ்லாட்டுக்கும் நம்ம மாத்திட்டே இருக்கிறப்போ ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல வந்து அது 0ல இருக்கு. தென் வாட் வில் பி த அவுட்புட் மீன்ஸ் y is equal to a bar. நம்ம நாட் கேட்டோட ட்ரூத் டேபிள் தெரியும் இல்லையா? ஸோ நாட் இன்புட்ல வந்து a அப்ளை பண்ணா y வந்து a பார் ஆயிடும். தட் இஸ் இது 0 அப்ளை பண்ணா இது 1 அப்ளை பண்ணா 0. ஸோ இது இன்புட் 0ல இருக்கும்போது அவுட்புட் வந்து 1ல இருக்கும். இன்புட் 1ல இருக்கும்போது அவுட்புட் 0ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஸ்லாட்டுக்கும் நம்ம இன்புட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அவுட்புட் கூட அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக அவுட்புட்டில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லாட்டில் வந்து நம்ம 0 கொடுக்குறப்போ அது அவுட்புட் வந்து 1 வரும். செகண்ட் டைம் ஸ்லாட் 1 கொடுக்குறப்போ அவுட்புட் 0 வரும். இங்கே தேர்ட் 0 கொடுக்குறோம் அவுட்புட் 1 ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்மளுக்கு அவுட்புட்ன்றது வந்து கிடைக்குது. ஸோ இது நாட் கேட்டோட டைமிங் டயக்ராம். நெக்ஸ்ட் காம்பினேஷன் லாஜிக் கேட்ஸோட டைமிங் டயக்ராம் அப்படின்றது வந்து அதுக்கேற்ற அந்த கம்பைன்ட் லாஜிக் கேட்ஸோட டைமிங் டயக்ராம்ஸ் அதோட ட்ரூத் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி 2 இன்புட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே அண்ட் கேட்டு அப்புறம் ஆர் கேட்க்கு எப்படி வந்து நம்ம டைமிங் டயக்ராம் போடுமோ சேம் அதே ப்ராசஸில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டைமிங் டயக்ராம் போட்டு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். தட் இஸ் வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா? ஸோ அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா நான் வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே,
ஸோ understand.